எல்லா புண்ணிய காரியங்களும் பண்ணியிருப்போம், எல்லா இறை நம்பிக்கையுடன் கூடிய வழிபாடுகளும் பண்ணியிருப்போம். அதனால வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையப்பா. கடவுள் எங்கெங்க இருக்காங்க? கடவுள் எல்லாம் கிடையாதுங்க, கடவுள் எல்லாம் சும்மா. இப்படி எல்லாமே நம்ம விரக்தி அடைஞ்ச ஒரு சிலருக்காக அதுல ஒரு விழிப்புணர்வு. குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய புண்ணிய காரியம், தான தர்மங்கள், இறை வழிபாடு, பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செஞ்சு அழுத்து போன அன்பர்களுக்கான ஒரு அருமையான பதிவு. ஒரு தைப்பூசம் வந்தா போதும், ரோட்ல சட்டி தூக்கிட்டு வந்துருவீங்க அன்னதானம் பண்றதுக்கு. ஒரு பங்குனி உத்திரம் வந்தா போதும், ரோட்ல தண்ணி கேன தூக்கிட்டு வந்துருவீங்க. எல்லா புண்ணிய காரியங்களும் பண்ணியிருப்போம், எல்லா இறை நம்பிக்கையுடன் கூடிய வழிபாடுகளும் பண்ணியிருப்போம். அதனால வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையப்பா. கடவுள் எங்கெங்க இருக்காங்க? கடவுள் எல்லாம் கிடையாதுங்க, கடவுள் எல்லாம் சும்மா. இப்படி எல்லாமே நம்ம விரக்தி அடைஞ்ச ஒரு சிலருக்காக அதுல ஒரு விழிப்புணர்வு. நம்மளோட முன்னோர்கள் நீ எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு அழகாக இறைவனை பூஜை செய்திருந்தாலும் சரி, நீ முக்கியமான விஷயத்தை கவனிக்கல அப்படின்னா எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நற்றதன் கல்வியும் கடவுட்பூசையும், நற்றவம் இயற்றலும் நவையில் தானமும், மற்றுள்ள அறங்களும் மனத்தின் பால் அழுக்கற்றவர்க்கே பயனளிக்கும் என்பவரால். நற்றதன் கல்வியும், நல்ல கல்வி இன்னும் மட்டும் இல்லைங்க, அவ்வளவு நூல்களை படிச்சிருக்கேன். நான் படிக்காத நூல்கள் இல்லை, வாங்காத பட்டங்கள் இல்லை, அறிவாளின்னு அவ்வளவு பேர் வாங்கியிருக்கேன். கடவுளை வெறித்தனமா நம்பக்கூடிய ஆள். என்ன அளவுக்கு கடவுள் மேல அன்பு யாருமே காட்ட முடியாது. எப்பயுமே காலையில் எந்திரிச்சு ஜெபங்கள், தவங்கள் இதெல்லாம் கரெக்டா ஒரு மணி நேரமாவது பண்ணிருங்க. நான் தானம், எல்லாருக்கும் தானம் கொடுக்கறது எனக்கு வழக்கம். மற்றுள்ள அறங்களும், இன்னும் இது மாதிரி சொல்ல முடியாத நிறைய நல்ல காரியங்களும் எல்லாம் நான் செய்யறது பழக்கம். ஆனா மனத்தின் பால் அழுக்கற்றவருக்கே பயன் அளிக்கும் என்பரால். மனசுல அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா இவை அனைத்தும் உனக்கு பயனை தராது அப்படிங்கிறாங்க பெரியவங்க. ஏங்க இது என்னங்க, இது ஒரு வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு கடுமையான வயிற்று வலி, என்ன மருந்து சாப்பிட்டு சரியாகல. ஒருத்தர் சொல்றாரு, குருவாயூர்ல போய் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் கொடு. குருவாயூரப்பனோட சன்னதியில ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்துரு, உன் வயிற்று வலி சரியாயிருங்கிறாங்க. இவர் போறாங்க, 1000 பேருக்கு அன்னதானம், நல்லா வடை பாயாசத்தோட அறுசுவை உணவு அப்படியே அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 100, 200, 300, 400, 500, 600 சாப்பிட்டு முடிய அவரோட வயிற்று வலி குறைஞ்சிக்கிட்டே வருது. 1000 பேருக்கு எல்லாம் எண்ணி வச்ச மாதிரி முடிஞ்சு போச்சு, வயிற்று வலி குணமாயிருச்சு. கடைசி அவர் பெரியவர் வர்றாரு, ஐயா லேட் ஆயிருச்சு, இங்க சாப்பாடு போடுறதா சொன்னாங்க, லேட் ஆயிருச்சுங்க ஐயா, எனக்கு ஒரு வாய் சோறு போடுங்க ஐயா. முடிஞ்சு 1000 பேருக்கு முடிஞ்சு போச்சு, கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னு, ஐயா கொஞ்சமாவது கொடுங்கய்யா. இல்லையா 1000 பேருக்கு தான் இருந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு. அந்த பெரியவர் அப்படியே தலையை தொங்க போட்டு வருத்தத்தோட போறாரு. அவர் அந்த பக்கம் போன உடனே அடுத்த 10 நிமிஷம் இந்த ஆளுக்கு திரும்பவும் வயிற்று வலி ஹெவி ஆயிடுச்சு. உருள்றாரு, புரள்றாரு. குருவாயூரப்பா, இவ்வளவு நேரம் இல்லாம இருந்த வலி திரும்பவும் வந்துருச்சே, என்னை கைவிட்டுட்டியா, நான் செஞ்ச தானமெல்லாம் வீணா போச்சா, அன்னதானத்துக்கு மனசே இறங்கலையா அப்படின்னு கேட்கும்போது குருவாயூரப்பன் நான் தான் ஒரு வாய் சோறு கேட்டு வந்தேன், நீ கொடுக்கலையே அப்படிங்கிறாரு. நீ எப்பையா வந்த? நான் நீ வந்திருந்தீன்னா போட்டிருப்பனே. அதுலயே ஒரு சுயநலமா, நீ வந்திருந்தா போட்டிருப்பேன், வேற எவன் வந்தாலும் போட மாட்டேன். அப்ப நீ வந்திருந்தா போட்டிருப்பனே அப்படிங்கும்போது, அதான் கடைசியா ஒரு பெரிய ஒரு ரூபத்துல வந்தனே, நீதான் விரட்டி விட்டுட்டியே, ஐயோ நீன்னு தெரியாம போச்சே. அப்ப அவர் சொன்னாரு, 1000 பேருக்கு அன்னதானம் கொடுன்னு 1000 இலையை வெட்டிட்டு வந்தியே,
ஏன் இன்னொரு 5 பேர் சேர்த்து வந்தா போட மாட்டியா என்ன? அன்னதானம் போடணுங்கிறது உன் மனசோட தகுதியா இருக்கணுமே ஒழிய இலையோட எண்ணிக்கையா இருக்கக்கூடாது தம்பி. உன் மனசுக்கான தகுதி தான் அன்னதானங்கிறத ஒழிய நீ போடுற எண்ணிக்கை இலையோட எண்ணிக்கையில் இல்ல. நான் வரும்போது விரட்டி விட்டுட்டியே, எவனோ ஒருத்தன் சொன்னான் 1000 பேருக்கு அன்னதானம் போட்டா உன் வயிற்று வலி சரியாயிரும், நீயும் பாவம் போட்டுட்ட. ஆனா கடைசியா வந்தாரு ஒரு பெரியவர், உண்மையிலே இலை இல்லைன்னே வச்சுக்குவோம். ஆனா உண்மையிலே சாப்பாடே இல்லையப்பா. ஒருத்தர் தானே வந்தாரு, ஓடி போய் ஒரு கடையில ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்து, ஐயா சாப்பிடுங்கய்யா. அட இட்லி வேணாம் ஐயா, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கய்யா, ஒரே ஒரு டீயும் வடை போண்டா பஜ்ஜி இது மாதிரி ஏதாவது வாங்கி தரட்டுமா, ஒரு 4 நல்ல வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா அவர் நிறைய சாப்பிடுறவரோட 4 இட்லியோட போதுன்னு போயிருப்பாரா? அப்ப தானம்ங்கிறது உனக்கு இலையோட எண்ணிக்கையில தான் இருந்திருக்கு, உன் மனசோட தகுதியை வெளிப்படுத்துற பத்தியா? இங்கதாங்க கவனிக்கணும். இதெல்லாம் செய்யறது முக்கியம் இல்ல, மனசுல அழுக்கு இருக்க கூடாது. இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி மனசுல அழுக்கு இல்லாம இருக்கிறாங்களே அவங்களுக்கு தாங்க நீங்க செய்யற அத்தனை புண்ணியம் வேலை செய்யும். எத்தனை புண்ணியம் கூட இருந்து என்னங்க பண்றது? நீங்க ஒரு குப்பையா இருந்தீங்கன்னா அந்த புண்ணியத்தை வச்சு என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. சுத்தி வாசனை பூக்கள், வாசனை பத்தி, வாசனை சாம்பிராணி எல்லாத்தையும் வச்சாச்சு. நீங்க டீ கடனுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனையில எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க விஷயம் என்னன்னா, எவ்வளவு நல்ல காரியம் புண்ணிய காரியம் செய்றீங்கன்னு முக்கியம் இல்ல, அதே அளவுக்கு உங்க மனசை நல்ல தகுதியோட நல்ல கருணையோட உண்மையிலேயே அந்த உங்களை இயக்கிக்கிட்டு இருக்க இறைவனை சுத்தமாவும் தூய்மை அழகாவும் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புண்ணிய காரியம் எத்தனை உங்களுக்கு அப்படியே நிழல் மாதிரி வாழ்க்கை பூரா துணைக்கு வரும். கோயில்ல போய் வெள்ளியில படிக்கட்டு, தங்கத்துல தங்கரதம், கோயிலுக்கு பஸ், கோயிலுக்கு கோபுரம், கோயிலோட பெயிண்ட் செலவு மொத்தம் என்னுடையது. இந்த எனக்கு தெரிஞ்சு பழனியில சஷ்டி எப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னதானம் நடக்கும், பெரிய காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு அன்னதானம் கொடுத்து மாறு தட்டுவாங்க. பசியில ஒருத்தன் கேட் வழி வந்தாலும் போமா போமா எல்லாம் நைனு போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க. பழனியில இதெல்லாம் நடக்குங்க. சாப்பாடு போடுவாங்க, ஆனா பசின்னு போய் நின்னவனை போல விரட்டி விடுவாங்க. லைன்ல அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க. இதெல்லாம் புண்ணிய கணக்குல சேராது. இதத்தான் யோசிக்கணும் பாத்துங்க. நீ போட போறது சாப்பாடு எதுக்கு? பசிப்பிணியை அடக்குவதற்கு. யார் வந்தா உனக்கு என்ன? ஒரு வகை சோத்தை போட்டு அந்த ஆன்மாவை திருப்திப்படுத்தி அனுப்பு, நீ செஞ்ச புண்ணியம் பூரா நிழல் மாதிரி கூடவே வரும். அந்த இடத்துல உனக்கு தகுதி வெளிப்படல அப்படின்னா புண்ணியம் எப்படி கூட நிக்கும்? கடவுள் எப்படி உனக்கு கூட வருவாரு? உனக்கு அது புரியவே இல்லையே, உனக்கு யாரும் அதை சொல்லி தரலையே. நல்லா கவனிச்சு பாருங்க. தைப்பூசம், பங்குனி உத்திரம், இந்த மாதிரி விசேஷ நாள். ஏன்னா நம்ம பழனியில இருக்கிறதுனால பழனியவே எடுத்துக்காட்டு சொல்றேன். எத்தனை இடத்துல அன்னதானம், அது எல்லாமே வெறும் செயல்கள் தானே ஒழிய அதுக்கு பின்னாடி தகுதி இருக்கான்னு பாருங்க, இருக்காது. 10 அடி 15 அடிக்கு இடையில ஒரு அன்னதான வண்டி வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு கொடுக்கிறவனுக்காக தெரியணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளி விட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்டா அது ஜீரணமாக அடுத்த வேலை ஆகும், வேஸ்டா போகக்கூடாது. இல்ல வாங்கி திங்கிறவனுக்காக தெரியணும், ஐயோ இப்பதானே சாப்பாடு ஒண்ணு, இந்த சாப்பாடை நம்ம விட்டுரும் வேற யாருக்கா கிடைக்கட்டும்னு. வாங்குறவன் எப்படின்னா இங்க ஒரு வாய் அங்க ஒரு வாய் வாங்கி தின்னுட்டு தட்டை தூக்கி எரிஞ்சிட்டு போறது. இவனுக்கு அன்னதானம் கொடுத்தங்கிற பெருமை. இது எப்படி அந்த புண்ணிய கணக்குல சேரும்? யோசிச்சு பாருங்க. இதத்தான் அவர் சொல்றாரு, மனத்தின் பால் அழுக்கற்றவருக்கு. இதெல்லாம் அழுக்கு லிஸ்ட்ல சேருது. அன்னதானங்கிறது ஒன்ன பொறுத்தளவுக்கும் ஒரு புண்ணியத்துக்காக ஏதோ செய்ய போற ஒரு முக்கிய வேலை, அவ்வளவுதான். அந்த புண்ணியத்தின் பின்னால என்ன நடக்கணும் உனக்கு தேவையில்லை. நீ சாப்பிட்டு போன சாப்பாடுல ஒரு 75% சாப்பாடு குப்பையில தான் கிடக்கும். அதை அந்த தட்டை தூக்கி எறிஞ்சு அந்த ஏரியாவும் குப்பையாகி, இடமும் குப்பையாகி, வாங்குறவனோட செயலும் கேவலமாயி. யோசிச்சு பாருங்க. இதைத்தான் அவர் சொல்றாரு, மனசுல அழுக்கே இல்லாத ஒரு ஜீவனுக்கு தான் செய்யற காரியம் பூரா நிழல் மாதிரி கூட கடவுளே கூட இறங்கி வேலை செய்வாருன்னு சொல்றாங்க. முதல்ல குவாலிட்டி, உங்களுடைய பார்வையை மாத்துங்க, உங்க குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, பிரபஞ்சமும் சரி, பிரபஞ்சத்துல நீங்க பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற கடவுளும் சரி, உங்க வீட்டு வாசல்ல உங்ககிட்ட வேலை என்னன்னு சொல்லுன்னு கேட்டு நிப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. குருவே சரணம்.